ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் பாதத்தை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும் நோக்கத்தோட இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுறேன். எந்த திசையிலிருந்து உன்னை நோக்கி எது வந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீ அமைதியாக வேடிக்கையை மட்டும் பாரு. ஆடவும் வேண்டாம், அழுகவும் வேண்டாம். எல்லாத்தையுமே இந்த அப்பன் முருகன் நான் சரி செய்வேன். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போகிறதும் இல்லை. அவங்கவங்க வாழ்க்கையில் கிடைச்ச நல்லதும் கெட்டதும் கூட நிரந்தரமாக இருந்துட போகிறதில்லை தானே. அப்புறம் எதுக்காக நல்லது வரும்போது அதிகமாக ஆடணும், கஷ்டம் வரும்போது அதிகமாக கவலைப்பட்டு அழுகணும்? எதுவாக இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும், எல்லாமே கடந்து போயிடும். நல்லதை அனுபவித்து கெட்டதை கடந்து போகக்கூடிய மனசோட நீ தைரியமாக அமைதியாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை ஒப்படைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன். வெற்றி நிறைந்த வாழ்க்கையை விட மன நிறைவு நிறைஞ்ச வாழ்க்கையே சிறந்தது. உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரசித்து மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கான இன்னும் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலும் அளவுக்கு மீறி அடிமையாகாமல் அதை உனக்கு பழக்கமாக வச்சுக்க வேண்டாம். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்லமே. நீ அளவுக்கு மீறி ஒருவரை நேசிக்கும் போது, அளவுக்கு மீறி ஒருவர் மீது அன்பு வைக்கும்போது அது உன் வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கஷ்டத்தை தான் கொடுக்குன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் மனசுக்கு இதமான ஒன்றை, உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றை உன் வாழ்க்கையில் இந்த அப்பன் முருகன் உண்டாக்கி தருவேன். உன் மன சங்கடத்தையும் உன் வருத்தத்தையும் போக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில பேர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அதை நினச்சி நீ வருத்தப்படாமல் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மைக்காகவே நடக்குதுன்றத புரிதலோட வாழ பழகு. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காமல் நடந்தாலும் அதை ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்ற அந்த புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் செய்வேன். மாற்ற முடியாத சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கை என்பது உன் அமைதியின் மூலமாகத்தான் மாறக்கூடியது. நீ அமைதியாக இருந்தாலே வாழ்க்கை அழகாக மாறிடும் என் தங்கமே. நீயாகவே உன் மனசுக்குள்ள கண்டதையும் யோசித்து குழப்பி கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாலே அனைத்தும் சரியான முறையில், சரியான விகிதத்தில், சரியான முறைப்படி நல்லபடியாக நடந்தே தீரும். பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோக்க விட்டுட மாட்டேன். உன் மனசோட போராடி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத்தானே சிரமப்படுகிறாய். அதை எல்லாமே நானே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள்ளே மூழ்கி போயிடுச்சுன்னா அந்த நதியே கூட திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். ஏன்னா நல்லவங்களுக்கெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் அல்லவா துணையாக இருப்பேன். ஒரு மனுஷனுக்கு ஆபத்து, பிரச்சனை, கஷ்டம் வரப்போகுதுன்னா அதை முன்கூட்டியே அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எச்சரித்து அவங்கள நான் காப்பாற்றிடுவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் கெட்ட விஷயங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பதற்காகவும் என் பாதத்தை தொட சொல்கிறேன். உண்மையான நல்ல மனசோட நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும்
நான் வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்லவே. நீ அவசரத்தில் இருக்கும்போது, அதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது, அவசரத்துக்கு தேவைப்படும் போது யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்க, ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவர்களை ஒருபோதும் மறவாதே. நீ பலவீனமாக சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் உனக்கு பலத்தை கொடுத்து, உனக்கு தைரியத்தை கொடுத்து, உனக்கு உதவி செய்ய வந்த இந்த முருகனையும் உன் வாழ்க்கையில் மறக்க வேண்டாம். நீ இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் சில பேர் குடும்பத்தோட ரொம்ப வசதியானவங்களா, பணக்காரவங்களா, செல்வந்தர்களாக இருப்பதை நீ பார்த்துருப்ப. அவங்க செல்வந்தர்களாக இருப்பதால் மட்டும் வெற்றி அடையலை. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா, ஒத்துமையா, அனுசரித்து அன்போடு ஆதரவோடு இருப்பதால் தான் அந்த குடும்பங்களே வெற்றி குடும்பங்களாக இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளோடும் நீ அனுசரித்து பொறுமையாக பொறுத்து வாழும்போது எல்லா விதத்திலும் உனக்கும் வெற்றி உண்டாகும் என்று சொல்லவே. யாராவது உன்னை புகழ்ந்து பேசி பாராட்டி உன் ஆணவத்தை ஊதி பெருசு பண்ண பார்த்தாங்கன்னா நீ சரியாக அதை யூகிச்சு அவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணிடு. நல்லவங்கன்னு உன்னை பாராட்டுறவங்க எல்லாம் உண்மையாகவே நல்ல மனசோட தான் சொல்கிறாங்களா, அல்லது வேணும்னே உன்னை தலையை தூக்கி விட்டு உயர்த்தி விட்டு உன்னை தலையில் தட்டி கீழே உட்கார வைக்க பார்க்குறாங்களான்றத நீ தெளிவாக யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களில் பெரும்பாலான துன்பத்துக்கு நீயே காரணமாக இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா துன்பங்களும் வாழ்க்கையில் வெளியாளர்கள் மட்டுமே வரதில்லை. பல பேர் அவங்க மனசுக்குள்ள அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு குழம்பி தனக்கு தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்புறம் அதிலிருந்து எங்கே தப்பிச்சு ஓடுறது? வெளியாட்களால் துன்பம் வந்தால் நீ தப்பிச்சிடலாம், ஒதுங்கி நின்றலாம். உன் மனசே உனக்கு கஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை உருவாக்கும் போது நீ எப்படி தப்பிச்சு எங்கே ஓடி போக முடியும்? அதனால் நீ மனசை அமைதியாக, கவனமாக, ரொம்ப லேசாக வச்சுக்கோ. தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உனக்குள்ளே இருந்து அப்புறப்படுத்து. உனக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? சாமர்த்தியம் பத்தலன்னு. ஏன்னா நல்லா பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி நிறையா சம்பாதிச்சவங்கெல்லாம் புத்திசாலிகளாம். உன்ன மாதிரி அப்பாவியா சாப்பிட்டோம், வேலை செஞ்சோம், உழைச்சோன்னு உண்மையாக வாழ்பவர்களை இந்த உலகம் சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இதெல்லாம் ஏன் முன்னால் வேலைக்காகாது. யார் உண்மையாக நேர்மையாக வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு உரிய மதிப்பை நான் நிச்சயமாக கிடைக்க செய்வேன். உனக்கான நல்லதையும் கூட நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காம போக மாட்டேன். நீ எப்போதும் உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதையே ஒரு இலக்காக வைத்து வாழ பழகு. மண்ணுக்குள்ள ஒரு சிறு விதையை போட்டு ஒளிச்சு வச்சினா அந்த விதை எப்படியாவது மண்ணை தள்ளிக்கிட்டு அந்த மண்ணுக்குள் இருக்கும் இருளை, சூழ்ந்திருக்கும் இருளை விளக்கிக்கிட்டு மேல் இருக்கக்கூடிய சூரிய ஒளியை நோக்கி தான் வர முயற்சி செய்யும். நீயும் அப்படிதான் இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையை விளக்கி வச்சுட்டு வெளிச்சம் எனும் வெற்றியை நோக்கி வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு அமைதியான இடம்னா அது உன் வீடாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் மனவேதனையும் தோல்விகளையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தேவையில்லாத வருத்தமும் கண்ணீரும் உன் நேரத்தை வீணடிக்கும் விஷயங்களாக மாறிடும். நல்ல எண்ணத்தோட, நல்ல செயல்களோட வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். எதையும் யோசித்து கவலைப்படாத, எதையும் நினச்சி வருத்தப்படாத. இன்னைக்கு நீ எதை ரொம்ப அவசரம் நினைக்கிறியோ நாளைக்கு அதுவே அவசியமில்லாத முக்கியமற்ற விஷயமாக கூட மாறி போகலாம். எதுவுமே உடனே நடக்கணும், நடந்தால் சரியாக இருக்கும்னு யோசிக்காத. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியை தேடி எங்கெங்கேயும் அலைய வேண்டாம். உனக்கான அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. பயம்தான் உன்னை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியாக உன் வாழ்க்கையில் இருக்கு. பயத்தை ஜெயிச்சிட்டா உன்னால் வாழ்க்கையவே ஜெயிச்சிட முடியும். உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடந்து உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான வேலைகளை எல்லாம்
இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமற்ற சூழலிலும் எதுவுமே சரியாக இல்லாத பொழுதும் கூட நீ உன் வாழ்க்கையை நிலையாக நிம்மதியாக வாழ்வதற்கு பேர்தான் உண்மையான வளர்ச்சி. உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வளர்ந்து செழிப்பும் சந்தோஷமும் நிறைவுமாக நிம்மதியாக வாழணும்னு இந்த முருகன் ஆசைப்படுறதுல தப்பில்லை தானே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். பூக்கள் எப்போதுமே மற்றவங்க தன்னை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக பூப்பது கிடையாது. அதோட இயல்பான குணமே அழகாக மலர்வதை தான். அதே போல நீயும் இயல்பான நல்ல குணத்தோட மலர்ச்சியாகவும் புன்னகையாகவும் வாழ தயாராகு. ஓ நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் ஓரளவு துன்பம் வந்தாலும் உடனே அழுகை வந்துடுது. தொடர்ந்து துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்பு உனக்குள் வந்து விடுகிறதல்லவா. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கஷ்டத்தை பார்த்தாலும் என்ன நடந்துட போது பெருசான்னு ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிற பழக்கமே உனக்கு வந்துருச்சு பார்த்தியா. இதுவே நீ பக்குவப்பட்டதற்கான அடையாளம்தான். ஏன்னா கவலைப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ துன்பப்படுறதாலேயோ துயரப்படுறதாலேயோ பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடாதுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதானே. அதிகமாக பேசாமல் நீ அமைதியாக வாழ்ந்து காட்டு. உன்னை உயர்த்துவதற்காக வேறு யாரோ வரமாட்டாங்க. நீ தான் உன்னை உயர்த்திக்கணும். என் மேலே நம்பிக்கை இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நீ வெற்றி பெறணுன்றதுனா அதுதான் உனக்கு ஆசையாக விருப்பமாக லட்சியமாக இருந்ததுன்னா அதற்கேற்ற முயற்சிகளை எல்லாம் நீ தொடர்ந்து செஞ்சுதானே ஆகணும். உன்னுடைய செயல்களையும் நீ நினச்ச விஷயங்களையும் சிறப்பாக சரியாக செய்கிறதுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதன் மூலமாக நல்லது நடக்கணுமா அல்லது கெட்டது வருமான்றத நீ தான் கவனமாக பார்த்து யோசித்து புரிஞ்சு நடந்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்வதற்கு முன்பாக அதன் பின்விளைவுகளையும் அதன் பக்க விளைவுகளையும் யோசித்து செய்ய பழகு. உலகமே ஒரு விஷயத்தை சரின்னு சொன்னாலும் உன் மனசுக்கு அதை சரின்னு தோணா மட்டும் செய்ய பழகு. நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்லபடியாக நிம்மதியாகவும் வாழணும்னு நினச்சினா எல்லா இடங்களிலும் வார்த்தைகளை ரொம்ப யோசித்து பணிவாக பார்த்து மரியாதையாக பேச கற்றுக்கோ. உனக்கான எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே எதை பேசணும், எப்படி பேசணும், எப்போது பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் அல்ல. எந்த இடத்துல பேசாமல் மௌனமாக இருக்கணுன்றதையும் நீ கற்றுக்கிட்டினா வாழ்க்கை ரொம்ப அழகாக நிம்மதியாக மாறிடும்.